ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா கிட் சேனலில் இப்போ நம்ம ஃபிஷ் கறி குழம்பு தான் பார்க்குறோம். நம்ம இந்த குழம்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் செஞ்சுருக்கேன் பாருங்கள். மீன் குழம்பு நம்ம நார்மலாக வைப்போம், நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நான் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து இந்த மீன் வந்து ஏரி வவ்வால் சொல்லுவாங்க, பப்ஸு மீன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், முள்ளுலாம் கம்மியாக தான் இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கு. நான் வந்து இப்போ மண்பானை கழுவி வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா உரித்து வச்சுருக்கேன். ஒரு பூண்டு எடுத்து நல்லா உரித்து கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கு தேவையான கடுகு, வெந்தயம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா நிறையா போட்டுக்கலாம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு, நல்லா கடலெண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சம் ஹீட் ஆனது பிறகு கடுகு, வெந்தயம் எல்லாம் போட்டுட்டு நான் ஒரு 5 மிளகு சேர்ப்பேன். 5 மிளகு சேர்க்கும் போது அதில் ஒரு நச்சுத்தன்மை இதுவாக இருந்தால் கூட நம்மளுக்கு அது வந்து சரியாயிடும். சின்ன வெங்காயம் எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு, நான் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி அது கூட காஞ்ச மிளகா, கொஞ்சம் தனியா இதெல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன், தக்காளியோடு சேர்த்து பேஸ்ட்டாக. இப்போ அரைச்சதை அப்படியே நம்ம இதோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா வதக்கிடலாம். நல்லா கொஞ்சம் ஸ்மெல்லு போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு, நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கனால நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கு. இது ஈஸியாக நம்ம சமைச்சிக்கலாம். இந்த மெத்தடில் மீன் குழம்பு வச்சா ஈஸியாக இருக்கும். தனியாத்தூள், மஞ்சத்தூள், குழம்புத்தூள், வீட்டில் அரைச்ச இது மிளகாய்த்தூள் இது நான் போட்டு ரெடி பண்ணிட்டேன். மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா எண்ணெய் விடுது பாருங்கள். இப்போ தேவையான அளவு புளி கரைசல் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். அவ்வளோதான், மீன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அழகாக வாஷ் பண்ணி வச்சுட்டு உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு அலசி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் இது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் இறக்கும் போது. இப்போ நல்லாவே மீன் குழம்பு நல்லா கொதி வருது, நல்லா ஸ்மெல்லாக நல்லாயிருக்கு. மீன் குழம்பு கூட ஒரு ஸ்மெல்லு இருக்கும் சூப்பராக. நான் 5 மிளகு போடுவேன். இந்த 5 மிளகு எதுக்கு போடுறேன்னா, மீன் குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீன் எடுத்து நம்ம மீன் குழம்பு கொதிக்கிறதுல நம்ம ஆட் பண்ணிடலாம். இது மாதிரி சமைச்சி நம்ம சாப்பிடும் போது மண்பானையோட டேஸ்ட்டும் நம்மளுக்கு இருக்கும், ஹெல்த்தும் கூட. மீன் நல்லா போட்டுட்டேன். கொஞ்சம் பாதி மீன் எடுத்து வச்சுட்டு வறுக்கிறதுக்கு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாதி மீன் குழம்பு வச்சுட்டேன். ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன். இது நம்மளோட சண்டே ஸ்பெஷல். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து ஆனில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு நல்லா வெந்துருச்சு, ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கொதி வந்த பிறகு நம்ம இந்த கொத்தமல்லி தலையை நல்லா தூவிட்டு, இப்போ மீன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லாவே வெந்திருக்கு, அழகாகவும் இருக்குது பார்க்கவே டேஸ்ட்டாக. இப்போயே நல்லா சாப்பாடு சூடாக போட்டு நம்ம சாப்பிட்லாம். பேச்சுலர்ஸும் இதை ஈஸியாக சமைச்சிக்கலாம். நல்லா கொதித்து நல்ல ஒரு கலர் அழகாக இருக்குது பார்க்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நான் இப்போ பாதி மீன் எடுத்து வச்சதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதுதான், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.